சொன்னால் நான் காயப்பட்டது வந்து இங்கே முகமால கண்டல் பகுதி இல்லை கன்னத்தில் இதில் 2 பீஸ் 6 பீஸ் இதில் வந்து ஏக்கர் மண்டை ஓடி இல்லை உள்ளங்கையிலோட மண்டை ஓடி இல்லை மண்ணுக்காண்டி போராடினேன் கடைசியில் இந்த எல்லாமே இப்படி இருந்து தடுப்பாலை இப்போ இருந்து வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வீரச்சாவு இப்போ எனக்கு இதுக்கெடுத்தாலும் இன்னொரு ஆள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும் பழியா என்னை வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு எனக்கு இப்போ முதல் காயப்பட்டு எழுபறிப்பட்டுன்னு இருந்தேன் இந்த இதில் தான் வந்து இப்போ குடிக்கிறதுன்ற இப்போ இப்போ ரெண்டை வந்து இதில் உயர்த்தி கதைக்கு இதில் இதுகளில் தான் பாம்பு கடிச்சா கூட தெரியான்னு சொன்னால் உணர்வு இருந்தால் தானே தெரியும் எது நடந்தால் தெரியும். ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் முருகனி பகுதியில் கொடுக்குறோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து எங்களோட காணொலியில் நேற்றைய தினம் பங்கர் வீடியோலாம் நாங்கள் காட்டியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலி ஒன்று பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கத்தில் இருந்த ஒரு போராளி இன்றைக்கி எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நடக்க முடியாமல் தலையில் காலில் முதுகுலேண்டு பீஸுகள்லாம் இருக்கிற நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அவல நிலையில் இருக்கிறார். ஸோ அவரை தான் சந்திக்க போகிறோம். உண்மையிலே அவரோட துன்பத்தை நேரடியாக போயிட்டு கேட்டு பார்க்கலாம். வாங்க அப்படி கொடுப்போம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் உங்களை வீட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். என்ன வணக்கம். வணக்கம் அண்ணன். வணக்கம்ண்ணா. வரலாமா? ஓமாம்பா. ஓ எப்படி சும்மா இருக்கீங்களா? ஆமாம். ஓகே, இந்த மைக்கை போட்டுக்கொள்ளுமா? ஓகே சரி. என்ன நடக்குது? எப்படி என்ன செய்து கொண்டிருக்கீங்க? என்னோட கம்ப்யூட்டர் தான் இருக்கலாம். இப்போ ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதான் ஹாஸ்பிட்டலில் நீங்களே? சரி, இப்போ இருப்போமே. ஓகே சொல்லுங்கள். என்ன காணி விற்கணும்னு சொல்லி போட்டிருந்தோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? என்ன கட்டம்? ஒன்றும் சரி வரையில்லை. ஒன்றும் சரி வரையில்லை. குழப்பத்தில் நிற்கிது காணிது. எல்லாமே தாண்டி வரைக்கல அவன் குழப்பத்தை போட்டு அப்படியே குழப்பத்தில் நிற்கிது. அப்படியே அதை நிற்கிது விவசாயங்கள். என்ன ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. எங்க நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம்னா எங்கள் பம்ப செலவு ஆட்டோவுக்கு போகிறோன்னா இந்த பாட்டில் உதவிக்கு நிற்கிறான் நின்ற பிடிக்க முடி விட்டு போயிட்டான்னு சொன்னால் கையில் சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னா போயிட்டான். அப்படியான இதில் படுக்கையில இருக்கிறேன். கடை இந்திரா கடைக்கு. நீங்க போராளி தானே? இப்ப நீங்க போராளி இப்ப போராளிகள் கட்சிகள் இருக்குது, போராளி நிறைய சங்கம் அப்படிலாம் இருக்கு. அப்ப அவங்க கண்டெக்ட் அவங்க உதவி திட்டம் ஒன்று கிடைக்கும். அவங்க தொடர்பு இல்லையா? முதல்ல எனக்கு ஆரம்பத்துல வந்து நீங்க எங்க இயக்கத்துல எந்த பிரிவுல இருந்தீங்க? புலனாய் பிரிவுல. சண்டையில காயப்பட்டீங்க? சண்டையில மூமாலை கண்டல் பகுதியில் காயப்பட்டேன் நான். முகமால கண்டல் பகுதியில் 2007 11 மாதம் 7ஆம் தேதி காயப்பட்டு இதில் கன்னத்தில் கையில் தலையில் 2 பீஸ் இருக்கு. 1 மணிக்கு அப்புறம் அதுக்கு இது முடிய அப்புறம் ஏக்கர் ரவுண்ட்ஸ் இதில் அடித்ததோட மூளைப்படி அதுக்கப்புறம் மண்டையோடு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் இதாக இருந்து அப்செட்டாக இருந்துட்டு இப்போ அதுக்கு பிறகு பிரச்சனை இந்த ஒற்றை கைங்காலும் உணர்ச்சி இல்லாமல் போனது. உணர்ச்சி இல்லாமல் அதுக்கு பிறகு இழுத்து நடந்து தெரிஞ்சு நான். இப்போ 2007 காயப்பட்டீங்க. பிறகு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா இயக்கத்தில் இருந்து அப்படியே இறுதி சுற்றத்துக்கு பிறகு தடுப்புக்கு போயிட்டு வந்து கல்யாணம் கட்டி கேட்கல தான் 2018ஆம் ஆண்டு இப்போ கிளியர் ஆகிட்டது. அதுக்கு பிறகு 2018 இப்படியே தான் ரெண்டு வாழ்க்கை போய்கின்றது. அப்போ கடை செய்தீங்க? அது கடை செய்தது உங்கள் லொஸ்ட்டாக போயிட்டு தான் அப்படியே பூட்டிக்காச்சு. எங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் அதில் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு அதில் எடுத்து தான் அந்த பெருமானங்கள் எடுத்து தான் இந்த பம்பஸ் பண்ணுறது வாட்டு நவட்டுண்டான. இப்போ உங்களுக்கு யார் தான் உதவிக்கிறாங்க? இப்போ தற்போதைக்கு அம்மாவில் தானே நிற்கிறீங்க. உங்களோட அடிப்படை தேவை இதுகளுக்குரிய அவையிலுமே தம்பியெல்லாம் இருக்கு. அவனை கல்யாணம் கட்டிட்டான். அவன் தான் எங்களையும் பார்த்து அவங்களையும் பார்க்கறது. நான் அந்த கடை இருக்கல தெரியல சாமான்கள் சரி. இப்போ எல்லாம் கடையின் மீதான இப்போ பெரிய கடன் கஷ்டத்துறாங்க. இப்போ உங்களோட இருந்த வேற யாரை தெரியும் உங்களுக்கு? என்னன்னு சொன்னா கொஞ்ச நாள் வந்து தடுப்பாலை இப்போ இருந்து வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வீரச்சாவு. எனக்கு மற்ற என்னன்னு சொன்னா ஆரம்பத்தில் இந்த அவாயிட்டு கேட்குற உதவி செய்தவே தானே. அதுக்கு பிறகு அப்படியே நான் அந்த உதவி கேட்கறத விட்டேன் நான். இப்போ என்னன்னு சொன்னா என் சிநேதங்கள் வந்து முழுமையான இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. சரியா? இப்போ நானும் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட இயக்கத்தில் இருந்தாக்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. தரப்பில் இருந்தாக்கள் தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க. நானும் முடிஞ்ச ஆக்களுக்கு இந்த மெசேஞ்சர் அதுகளை வாட்ஸ்அப்புகள் நம்பர் இருக்கிற ஆக்களுக்கு எடுத்து பார்த்தேன். ஒருத்தரும் ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஒரு கடைக்கு உதவி செய்தவங்க, மாடு தந்தவங்க, அப்படி இதே செய்தவங்க. இந்த ரீக்மெண்ட்டுக்கு பெருசாக யாரும் வந்து முன் வரையில.
இப்போ இந்த போராளிகள் எல்லாம் சங்கமாக சேர்ந்துருக்காங்கல்ல, இப்போ அவங்க பெரிய சங்கம்னு இப்போ என்னன்னு சொன்னால் எனக்கு ஊனமிட்டு இதில் இங்கே வந்து கிராமத்தில் பதிவு இருக்கு. மற்ற அரசாங்கத்தால் வந்து மாதம் 10,000 ரூபா தராங்க. மற்றது உயிரில் வந்து என்ன வந்து பராமரிக்கிறது சொல்லி கேட்டவை அங்கே வந்து தங்களோட வந்து இருக்க சொல்லி எனக்கு அதுக்குள்ள என்னென்ன விருப்பம் உள்ளதே நொந்து போயிருக்கிறோம். அதுக்குள்ள போயிருக்க விருப்பம் இல்லை. மற்றும்படி நான் ஆட்கள்கிட்ட பெருசாக அந்த இதுகள் ஒருத்தட்ட அமைப்புகளோட நம்பர்கள் தொடர்புகள் இல்லை. 2-3 பேர் வந்து பயண்டி போட்டு இந்த அன்றைக்கு இப்போ மின்சார சபை இந்த பழைய கச்சேரி பின்னுக்கு ஒரு அக்கா தான் அவள் முன்னாள் போறாய் அவள் தான் இந்த கூப்பிட்டு இந்த பீச் ஏற இருந்தவா பீச்சை உடஞ்சிட்டு இது புதுசாக தான் கிடக்கும். சரி அண்ணாச்சி, இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு அடிப்படையில் இப்போ என்ன தேவையாக இருக்குது உங்களுக்கு? இப்போ என்னன்னு சொன்னால் அடிப்படை தேவைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போடுறது சொன்னால் பம்ப செலவுகள் இருக்கு. ஆட்டோவுக்கு போகிறதா 10,000-15,000 தேவை. ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறதா இப்போ தற்பானம் சாப்பாட்டு கூட பெரிய கஷ்டம். என்னன்னு சொன்னால் கடையை வந்து பூட்டியாச்சு. சரி, இப்போ அதில் வருமானத்தில் தான் எந்த இது கொஞ்சம் ஓடின்னு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 9 வருஷமாக அது இடுப்புகள் இயங்காம போய் இப்போ எனக்கு ஒரு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு காசு இருந்திருந்தால் இத்தனைக்கு நான் நடந்திருப்பேன். இப்போ என்னோட வந்து எத்தனையோ பேர் ஒரு நல்ல இதன்றாங்க. ஆனால் சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இது இருந்து இப்போ அதுக்கப்புறம் ஒருத்தர் தொடர்பும் இல்லாமல் போயிட்டுது. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் வந்து எல்லாத்துக்கும் எதிர்பார்த்தாண்டே எனக்கு ஒரு கொசுட்ட போகிறேன்னு ஒரு பீச்சரை தள்ளுறேன்னு சொன்னால் கூட எனக்கு இன்னொரு உதவிக்கு தேவை. சரியா சொன்னால் உடனே கொமர் டொய்லெட் குடியில் பிளாஸ்டிக் அதில் இந்த இதில் தான் இருக்கிறது. அப்படியான சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ கடையும் வந்து கடையை கொஞ்சம் ரன் பண்ணியான் இருந்தேன். நான் அதுக்கும் வந்து அடிக்கடி பாட்டும் ஹாஸ்பிட்டலுமாக தான் போய்க்கொண்டிருக்கு. உங்களுக்கே தெரியும் பம்பர்ஸுகள்கிட்ட விலைகள் தெரியும். 2,000-2,500 ரூபா பம்பர்ஸ்ன்ற விலை. அதை விட சாப்பாட்டு கொஞ்சம் கடும் டைட்டாக இருக்குது. சரியா இப்போ அம்மாக்களோட தான் இருக்குது. அவங்களுக்கும் வருமானம் இல்லை. அப்படியான சூழ்நிலை தான் இந்த கஷ்டம் போய்கொண்டிருக்கு. எனக்கு இப்போ தற்போதைக்கு சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் இந்த கடை ஒன்று சொல்ல அந்த கடையை திறக்கிறதுக்கு கொஞ்சம் வருமானம் என்னன்னு சொன்னால் முன்னுக்கு பேங்க் இருக்கு. அந்த அதடியில் கொஞ்சம் வருமானம் என்னன்னு சொன்னால் அந்த நேரம் வந்து எனக்கு வந்து ஒற்றை கைகால உணர்ச்சி இல்லாமல் போனது. நான் கிளேச்சஸ் குடி பிடிச்சி நடக்கல அப்படி நடக்க வச்சவங்க அப்படி ஹெல்ப்பாக இருந்தவங்க பொடியில் இருந்து கிளச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு இல்லை புதுக்குடி இருப்பி கேட்கல குடிச்சாரி என்னை வந்து அப்படி கஷ்டப்படலை. இப்போ வந்து அவங்க இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் யாரையுமே வந்து எதிர்பார்க்கணும். ஒரு பம்பஸ் வேண்டி தாண்டு சொன்னானே இல்லை இன்னொரு உருட்டிக்காண்டு போகணுன்னு சொன்னானே இல்லை போனால் ஹாஸ்பிட்டல் வந்தால் விடு. அப்படியான வாழ்க்கை தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இது ஒரு கதைக்கு ஒருத்தன் வந்து நான் முன்னுக்கு வந்து என்ன நடக்க வச்சுட்டு இருந்தா கூடி யாரையும் வந்து எதிர்பார்க்கல. என்ன இந்த வேலையில் நான் செய்தேன். ஒரு கதைக்கு அந்த நாடு இது ஒரு 500 ரூபா வந்தேன் எனக்கு நடப்பேன்னு சொன்னால் யாரையும் எதிர்பார்க்காது. இப்போ பம்பஸுக்கு எதிர்பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எதிர்பார்க்கணும். அப்படியான சொல்லுங்க கொமட்டுக்கு போகிற இந்த சொன்ன மாட்டேங்க. இதில் மாறி காலத்தில் முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கும். அப்போ தண்ணி நிற்க யாரு தள்ளிட்டு வர்றது? சரி சரி. இது போட்டு இந்த வாய்க்கால் வழியே இப்படி கிழங்குகளை கண்டு போட்டு வெளியே தான் வாழ்க்கை. என்னடா அதுக்குள்ள கொமட்டோ இல்லாட்டில அது கிளியர் இல்லாது. அது இது என்னதுன்னா தூக்கி ஏற்றுறதுக்கே 2 பேர் தேவை. இப்போ உங்களுக்கு இடுப்புக்கு கீழே இயங்காது அப்படி என்னன்னா மூளை வெடி தானே மண்டியோடு இல்லை தானே அந்த இதால் முள்ளந்தாண்டு பாதிக்கப்பட்டு இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அப்படியே 2 ரூபா குத்தி அளவு மண்டியோடு இல்லை. என்ன அங்கே காயப்பட்டது என்னென்னா இதில் 2 பீஸ் இருக்குன்னா இதில் பீஸு கார்பீட் பீஸ். இது வந்து ஏகே ரவுண்ட்ஸ் வந்து இதை 7 மணிக்கு விடியப்புறம் 7 மணிக்கு இது 1 மணிக்கு காயப்பட்ட அந்த பீஸுகள். இது வந்து விடியப்புறம் 7 மணிக்கு காயப்பட்டனா இதை தூக்குனது 10:30 அப்படியே கொண்டு வந்து கிளஞ்சி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அப்படி வாழ்க்கை வந்தோம். ஆனால் இப்போ ஏண்டா அந்த நேரம் செத்துருந்தால் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து இதுகளை அனுபவிக்கல வேதனையாக இருக்குது மேடம். இப்போ இயக்கத்திலிருந்து எத்தனையோ போராளிகள் இன்றைக்கு அவருக்கு நிறைய உதவி திட்டங்களோடு நல்லா இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிய இருட்டுமடு இருக்கல்லோ அங்கே அப்படி தான் இடுப்புக்கு கீழே ஒரு அண்ணாவுக்கு ஒன்றுமே இயங்காது. ஆனால் அவர் கடை வச்சிருக்கிறார். அடுத்தது மில்க் போர்டு பால் எல்லாம் பருத்து அடுத்து அப்படி நல்ல உழைப்போடு நல்லா இருக்கிறாங்க. அவைக்கு ஆரம்பத்தில் நல்ல உதவி திட்டங்களாக வந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த நடக்க வச்சுட்டாலே நடக்க வச்சுட்டாலே வந்து யாரையும் எதிர்பார்க்க. சரி, இப்போ நடக்க வைக்கிறதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இப்போ என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலால் வந்து ஊசி அடிச்சு செய்யறதுக்கு கேட்டு என்னதான் இல்லை. அதுக்கு நான் வந்து என்னன்னு சொன்னால் சில பேர் சொன்னேன் மேலும்
அந்த நேரம் வந்தேன்னா முதல்ல கேட்டது 1,50,000 ஒரு ஊசிக்கு கேட்டவன். அப்போ எனக்கு வந்து இப்போ சில பேர் சொன்னாங்களோ அது வந்து ஊசியில் வந்து எலும்புகள் உட்குள்ளதுண்டு. அப்போ நான் அதுக்கு பிறகு தான் ஆயுர்வேதமும் அக்குப்பஞ்சர் செய்து அப்போ செய்து கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்து சக்ஸஸாக வந்துன்றது. அடுத்து தொடர்ச்சியாக ரன் பண்ணுறது கையில் காசு வேணுமே, அதுதான் மெயின் பிரச்சனை. எங்கே போனாலும் காசு. இப்போ டாக்டர் சும்மாவும் செய்ய மாட்டாங்க. இவே வந்து பயிற்சியை தான் செய்யுங்க, பயிற்சி தான் செய்யுங்கன்னு சொன்னேன் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில். அதுக்கு போகிறதுக்கு என்ன ஆட்டோக்கு தேவை, அப்புறம் என்ன உதவிக்கு 2 பேர் தேவை. சரியா? வந்து அப்படி இருக்கு. அந்த நேரம் வந்து பொடியல் தாங்கினாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இயக்க பொடியல் வந்து முன்னு வந்து நின்றாங்க. மற்றது அப்போ இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கேட்க வந்து ஆளை யாரும் வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து பெரிய மற்றது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு உங்களை விட்டுட்டு போயிட்டா. அப்படி ஒரு பிரச்சனை அப்படி இருந்தால் பெரிய உதவியாக இருந்தது. இயங்காமல் போனோன்னா வடுவர கல்யாணம் செய்துட்டேன். அது வேணாம அது முடிஞ்சது, அது வேணாம். எனக்கு இப்போ வந்து என்ன நடக்க வச்சு விட்டாலும் மற்றது இப்போ எனக்கு தற்போதைக்கு சாப்பாட்டு செலவுகளுக்கு கொஞ்சம் கடும் இதாக இருக்கு. சொன்னால் நம்ப மாட்டேங்கிற இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், புதன்கிழமை இந்த வாரக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு இப்போ ஆட்டோவுக்கு காரம் போகிறது கூட ஆட்டோக்காரன் கூட வாரான இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு காசுகள் கொடுக்கல, அதோட பெற மாட்டேன் கேட்டாங்க. சரியா? என்னென்ன ஜாழ்ப்பாணம் போனால் தங்கி நிற்கணும். அதை விட இங்கே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொன்னால் ஒரு மருந்து எடுக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னால் ஒவ்வொருக்கா போகிறதுக்கும் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஒருத்தன் என்ன வீட்டார தள்ளியண்டு போன்றதுக்கு எதிர்பார்க்கணும், ஒருத்தருக்கா காட்டில் தூக்கி ஜூரிங்க கொண்டு ஊற்றுறது வாட்டில் நின்று அதுகள் தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ சாதாரண ஒருத்த காய்ச்சல் வந்தாலே இது இப்போ நான் இடுப்பு கிளைக்கான்னு கேட்க நம்மளோட பராமரித்தை இப்போ 2,000-3,000 சம்பளம் போகுது. அதில் வருமானம் இல்லை தானே. ஒரு 10 நாள் என்ன வாட்டில் இருந்தால் சொன்னாமனிங்க தலை குத்து வலிக்கு 12 குடிச்சு போட்டு இருக்கிறேன். சரியா? தலை குத்து இந்த சைட் வந்து நித்திரைன்றதே இல்லை. இந்த சைட்டனும் வேதனை அப்படி வேதனை. இரவுல கண்ணி அழுகிறது என்னன்னு சொல்றது, அழுதண்டை இருக்க வேண்டியதான். அதுதான் வாழ்க்கை. உத்தரிக்க வேண்டி இருக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அண்ணன் மதன் என்ன பேர் உங்களுக்கு? ஓகே, மதன் சந்திச்சிருந்தோம். இவர் ஏற்கனவே என்ன வந்து இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தன்னை காணியை விற்று தான் ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறேன்னு ஒரு உதவியாக அந்த காணியை இந்த வீடியோ போட சொல்லியிருந்தார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுறார். அண்ணா ஒருக்கா வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்க ஒன்று போட்டிருந்தார். அப்போ இவருடைய நிலைமை தெரியும். மற்றது இவர் ஏற்கனவே ஒரு போராளி இயக்கத்தில் இருந்தவர், இன்றைக்கு வந்து நடக்க முடியாமல் இருக்கார். அப்படி வந்தபோது தான் தெரிஞ்சது இப்போ அவரோட ட்ரீட்மெண்ட் இல்லை ட்ரீட்மெண்ட்டாக போய்கொண்டிருக்கு. இப்போ நிப்பாட்டிட்டேன், வருமா காசு இல்லாதால நிப்பாட்டிட்டேன். அப்போ இந்த காசு பிரச்சனையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. மற்றது தெரியும், எங்களுடைய காணொலியில் நாங்கள் ஹெல்பிங் வீடியோ போடுறதில்ல, அங்கே உதவி திட்டம் இந்த மாதிரியான வீடியோ போடுறதில்ல. இப்போ நாங்கள் அது எங்களோட நோக்கம் கிடையாது. ஆனால் இவர் வந்து இந்த நிலைமையிலேருந்து தங்களோட பிரச்சனையை ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்கவும் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தேன். நிச்சயமாக நாங்கள் வேறு யாராவது வந்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ இவர் வந்து முன்னாள் போராளி இயக்கத்தில் இருந்தவர். எங்கே சண்டை போட்டிருந்தீங்க? முகமாலை கண்டலில் சண்டையில் காயப்பட்டிருக்கிறார். எந்த பிரிவில் இருந்தீங்க? புலனாய்த்துறையில் இருந்திருக்கிறார். அப்போ எப்படிங்கும்போது கட்டாயம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவரை பற்றி. எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. ஆகவே இவர் கட்டாயம் இந்த சமூகத்தில் எத்தனையோ இப்படிப்பட்ட போராளிகளுக்கு அவர்களுக்கு நிறைய உதவி திட்டங்கள் கிடைச்சி இந்த சமூகத்தை நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அவர் கதைக்கும் போது அவர்கிட்ட என்னென்ன அந்த அடிப்படை தேவையை வந்து கேட்கணுங்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய பேர் எடுத்து எங்களோட கதைச்சிருந்தீங்க. அவரோட தொடர்பு எடுத்து தாங்கோ, அவர் என்ன கட்டத்தில் இருக்கார் நாங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தீங்க. ஸோ இன்றைக்கு அவருடைய தேவை வந்து நெருங்கிட்டது அப்படிங்கிறது தான் விளங்குது இந்த இடத்துல. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இவருடைய நம்பரை நான் போட்டு விடுறேன். இவரோட எடுத்து முடிந்தால் கதைச்சு இவருக்கு ஏதாவது உதவி திட்டம் செய்யலாம். எப்படியும் நிச்சயமாக பொய்யான ஒரு இதுகளை நாங்கள் எங்களோட காணொலியில் போட முடியாது. அடுத்து போல் பப்ளிக்கில் போட போகிறோம். அப்போ நிச்சயமாக இதில் ஒரு உண்மை இருக்கும், உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கட்டாயம் என்னென்ன ஓகே, அப்படியே உங்களோட நம்பர் ஒருக்கா சொல்லிவிட்டீங்களே ஒருக்கா? 077 20 98 217. ஓகே, அந்த நம்பருக்கு நீங்கள் நாங்கள் கீழே போட்டு விடுறோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இவருடைய நிலைமையை அறிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இவற்றை அடிப்படை தேவைக்கான
உதவிகளை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் எத்தனையோ இடங்களில் நீங்கள் உங்களுடைய அந்த உதவிகளை செய்து கொண்டிருப்பீங்க. எனக்கு இது மாறி கிடையில ஒரு கொம டாய்லெட் இருந்தாலே பெரிய உதவியாக இருக்கு. பாருங்க. ஓகே, அப்போ கட்டாயம் அண்ணன் நிச்சயமாக எங்களோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் கட்டாயம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன நடக்க வச்சுட்டேன்னா கொம டாய்லெட் ஒன்றும் தேவையில்லை, நடப்பான்னு சொன்னா இப்போ இப்படி இருக்கேக்கல எதிர்பார்ப்பு ஒரு சின்ன உதவி திட்டம் வேணுங்கிறது தான். ஸோ அந்த உதவி திட்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இதோட முடிப்போம் அண்ணன். யாராச்சும் உங்களுக்கு நல்லது செய்வாங்களா இருந்தால் கட்டாயம் நாங்கள் அவர்களோட உதவியையும் கட்டாயம் போடுவோம். என்ன ஓகே, உங்களோட நம்பரை நான் கீழே போட்டு விட்றேன். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முருகண்டியில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். மத நாட்டு நிலைமையை நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம். நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த காணொலி மூலமாக ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கலாம். இருந்தால் நேரடியாக அவருக்கு நேரடியாக அவருடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு அவரோட கதைங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு அவருக்கு அந்த உதவி நம்பரையும் போட்டு விடுங்க. ஓகே, என்னுடைய நம்பரையும் நான் போட்டு விடுறேன். ஓகே, நேரடியாக என் மூலமாக ஏதாச்சும் போராட்டம் என்றால் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம். ஓகே, நிச்சயமாக மக்களே, ஒரு போராளி ஒரு இயக்கத்தில் இருந்த ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். நிச்சயமாக உதவுவீர்கள் என்ற நம்பிக்கை. நன்றி, வணக்கம். இரவு நேரத்தில் அண்ணாவரிய பிடிஆர் உருட்டி என்று வந்து இதில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இதில் இருப்பான், இதில் இருந்தாண்டு யோசிச்சாண்டு அழுதாண்டு இருப்பான். இப்போ அவரோட கதைக்கு இதில் ஒரு கதையை பாம்பு கடிச்சா கூட தெரியான்னு சொன்னால் உணர்வு இருந்தால் தானே தெரியும். எது நடந்தது வாழ்க்கையை யோசிச்சாண்டு என்ன நான் தமிழனா பிறந்த குட்டமா இல்லை வன்னிக்கு இருந்தது குட்டமா இல்லை போராட போனது குற்றமா அப்படியான சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் எதுக்கு எடுத்தாலும் இன்னொரு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும் வழியா என்னை வாழ்க்கையில் இப்படியே போய்க்கொண்டு இந்த இப்போ முதல் காயப்பட்டு இழுபறிப்பட்டுன்னு இருந்தேன். இப்போ 9 வருஷம் எடுப்புகளை இயங்க யோசிச்சு பாருங்க. பம்பசையும் கட்டி அதே என்னை விட மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க தான். நான் இல்லையான்னு சொல்லல, கை இல்லாதவங்கள் கால இருக்கிறாங்க தான். ஆனால் நம்மட நிலப்பாடு யோசிச்சு பார்க்கலன்னா ஒவ்வொருக்கு சாப்பாட்டுக்காக இருக்குன்னு சொன்னானே இல்லை ஒரு கதைக்கு ஒரு இங்கே போகிறேன்னு சொன்னானே இன்னொருத்தர் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கணும். நம்ம நடப்பமாக இருந்துச்சுன்னா ஒருத்தர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ போனது அந்த மெசேஞ்சரை போட்ட காரணமே நம்பரை விட்டுட்டு நான் எப்படி வந்து எனக்கு நான் ஒன்று செய்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்துனேன். இல்லை நீங்களே பார்க்குறீங்க தானே, கடையும் பூட்டி கிடக்கு இந்த இதை பார்க்குறீங்க தானே, யோசிச்சு பாருங்க என்ன செய்யலுமெண்டு.